எல்லாம் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தர்லி உடைய ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி இங்கே இந்த சங்கீதத்தில் ஒரு வாழ்த்து சங்கீதமாக, ஒரு ஜெபத்தோடு சேர்ந்த வார்த்தைகளாக இங்கு எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, தாவீது ராஜா தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்காக ஸ்தோத்திரம் அவரை உற்சாகப்படுத்தும்படியாக அவருக்காக ஏறெடுக்கிற அநேக ஜெபங்களிலே இதுவும் ஒரு விண்ணப்பமாக ஸ்தோத்திரம் இதுவும் ஒரு விண்ணப்பமாக அவர் வைக்கிறதை பார்க்க முடிகிறது. பாருங்க, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரிலே ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அன்பானவர்களே, இது ஒரு ராஜாவுக்காக சொல்லப்படுகிற ஒரு சங்கீதம். ராஜாவா இருந்தாலும் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய மன விருப்பங்கள் அநேகம். அந்த மன விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு அவன் எது வேண்டுமானாலும் செய்வதற்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜா விரும்பினதை அவன் செய்ய முடியுமா? முடியாது. முடியும், ஸ்தோத்திரம். ஆனால் ராஜாவா இருந்தாலும் உன்னுடைய மன விருப்பத்தை யார் தான் நிறைவேற்றணும்? கர்த்தர் தான் நிறைவேற்றும். அல்லேலூயா. உன்னுடைய மன விருப்பத்தை அவர் உனக்கு தந்தர்லி உடைய ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவாராக. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக காரியங்களிலே மன விருப்பத்தோடு நிறைய விஷயங்களை நம்ம விரும்புகிறோம். அதெல்லாம் ஆண்டவர் தரன்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். அது ரொம்ப நல்ல விஷயம்தான். நாம் தேவனிடத்திலே எந்த காரியத்தை விரும்புகிறோமோ அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கேட்பது பரலோகத்தில் தேவனிடத்தில் கேட்கிறோம். நாம் கேட்பது நமக்காக கிரியை செய்கிற, நமக்காக நம்மேல் அன்பு வைத்து, நம்மேல் இரக்கம் வைத்து, நமக்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிற அந்த உன்னதமான தேவ சமூகத்தை நம்மை நாடி வருகிறபடினாலே நம்முடைய மன விருப்பங்கள் எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். அநேக குடும்பங்களில் பார்க்கும்போது அவர்கள் விரும்பின காரியம் நடக்காத நேரத்தில் மன சோர்ந்து போய் விடுகிறார்கள், தளர்ந்து விடுகிறார்கள். இது என்ன விசுவாச வாழ்க்கை என்று சொல்லி அவர்கள் நினைத்து விடுகிறார்கள். நான் இவ்வளவு நாட்கள் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் என்கிற ஒரு நிலைமையிலே தள்ளப்பட்டு விடுகிறார்கள். அந்த மன விருப்பம் நிறைவேறாததுனால அநேகருடைய பரியாசத்துக்கும் நிந்தைக்கும் ஆளாகி என்ன செய்வதுன்னு சொல்லி திகைத்து கொண்டிருக்கிற அந்த எண்ணமே அநேகருக்கு மன அழுத்தத்தை கொண்டு வந்து விடுகிறது, மனதில் ஒரு பாரத்தை கொண்டு வந்து விடுகிறது. ஸ்தோத்திரம். ஒரு சின்ன ஒரு ஆசை கூட நிறைவேற மாட்டேங்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லியிருக்கோம், ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்காது? அல்லேலூயா. சொல்லியிருக்கீங்களா? நம்ம ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்காது. ஸ்தோத்திரம். ஏன்னா நமக்கு அதுக்கு கொடுப்பனை கிடையாது. நம்ம பாஷையில் சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும். நமக்கு அதெல்லாம் கொடுப்பனை கிடையாது. அதெல்லாம் அவங்க விரும்பினால நடக்கணும்னு அதுக்கு சில காரியங்கள் உண்டு, அதுக்கு சில கொடுப்பனைகள் உண்டு. நமக்கு அதெல்லாம் நடக்காது. பிள்ளைகள்கிட்ட ஜோமனை சொல்லியாதுன்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். நான் ஜோம் பண்ணி என்ன கிடைக்குது அப்படிமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உபவாச ஜெபத்துல கூட சிலருடைய மனசுல எப்படிப்பட்ட எண்ணம் வரும்? ஸ்தோத்திரம். இந்த உபவாச ஜெபத்துக்கு போறோம், நம்ம நினைக்கிற காரியம் நடக்குமா? அப்படின்னு நடக்குங்க. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறதை விட ஆண்டவர் ஆச்சரியமா செய்வார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறது கொஞ்சம் தான் நடக்கும். வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் அவருடைய நினைவுகள் உயர்ந்தது. ஆமென். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் பார்க்கறத பார்த்தா சந்தேகத்துல பார்த்து போல தெரியுது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 55வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிறோம்
வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிறோம், என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிறோம், என் நினைவுகளும். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, அவருடைய நினைவு நிறைவேறணுமா, நம்ம நினைவு நிறைவேறணுமா? எல்லாரும் சொல்லுவோம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய நினைவு நிறைவேறிச்சுன்னா நமக்கு நிறைய கொடுப்பார். அல்லேலூயா. சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது, சமாதானத்துக்கு அளவே இருக்காது, ஆசீர்வாதத்துக்கு அளவே இருக்காது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் கொடுக்கணும், அவர் நினைக்கிறது நமக்கு கிடைக்கணும். ஸ்தோத்திரம். பிசாசுடைய தந்திரம் என்னச்சுன்னா, அவர் நினைக்கிறது நமக்கு தரக்கூடாதுங்கிறத போராட்டம். அல்லேலூயா. உங்களுக்கு பிடிக்கலையா வசனம்? ஸ்தோத்திரம். அதாவது நிறைய குடும்பங்கள பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த அப்பா அம்மா சம்பாதிச்சது இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க கூடாது அப்படி நினைக்கிறாங்களா? குடும்பத்தில் நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறாங்க. இவங்க நிறைய சம்பாதிச்சிருக்காங்க, இதெல்லாம் இவங்களுக்கு கிடைச்சுன்னா நல்லா இருக்குமா, அதெல்லாம் இவங்கெல்லாம் பெற்றுக்கொண்டதுக்கு நம்ம பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்களே. யாருக்கும் இந்த வார்த்தை ஆண்டவர் தார. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்சது அதிகம், இதை இந்த ஒரே பிள்ளைக்கு கொடுக்கிறது அது நியாயமா இருக்குமோ, நமக்கு கொஞ்சம் பங்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அதை தடை பண்ணதுக்கு என்னெல்லாம் ஒண்ணுமோ அதெல்லாம் செய்வாங்க. சிலர் அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவுல, இந்த பிள்ளைக்கு நடுவுல ஒரு கசப்பை உண்டாக்குவாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த பிள்ளை மேல வெறுப்பு வரக்கூடிய அளவுக்கு பண்ணுவாங்க. நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தின் தகப்பன் நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய அவருடைய நினைவுகள் உயர்ந்ததாக. அல்லேலூயா. உங்க பிள்ளைய உயர்ந்த இடத்துல கொண்டு போவதற்கான விரும்புறேன். உங்க குடும்பத்தை உயர்ந்த இடத்துல கொண்டு போக விரும்புறேன். ஆமென். உங்களுக்கு உயர்ந்த ஆசீர்வாதங்களை தர விரும்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வார்த்தைகளால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்க இருதயத்தில் படுவானா அந்த வார்த்தை நீங்க கனம் பண்ணணும். அல்லேலூயா. இந்த வார்த்தை நீங்க ரிசீவ் பண்ணணும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவார். நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெருசு, அவர் நம்ம மேல வச்சக்கூடிய நினைவு பெருசு. ஸ்தோத்திரம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, நான் நினைக்கிற மாதிரி இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம இப்ப இருக்கிறத பார்த்தாச்சுன்னா ஸ்தோத்திரம், அதுல ஒரு சின்ன பகுதி கூட நம்ம இன்னும் அடையல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் அடையல தெரியுமா? நிறைய நேரத்தில் நம்ம ஸ்தோத்திரம் திசை திரும்புறோம். ஆண்டவர் கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து செல்வதற்கு வெகு குறுகிய நாட்களே இருந்தது. ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல சொல்றாங்க, 40 நாள்ல போயிடலாம் அப்படிலாம் சொல்றாங்க. ஸ்தோத்திரம். ரொம்ப குறுகிய நாட்கள். ஆனா இவர்களை சீக்கிரமா பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை, புரியுதா உங்களுக்கு விஷயம்? சீக்கிரமா பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை, சீக்கிரமா சுதந்திரிக்க வேண்டிய பகுதிகளை, சீக்கிரமா வீழ்த்த வேண்டிய சாத்தானை, அந்த கானான் தேசத்தில் உள்ள சீக்கிரமா வீழ்த்த வேண்டிய சத்துருக்களை ஆண்டவர் சோதர நீ 40 வருஷம் கழிச்சு போய் பார்த்துக்க. நிறைய விஷயங்கள் நமக்கு லேட்டா கிடைக்குது. ஜோமணி பார்க்க லேட் ஆகுது. ஸ்தோத்திரம். தலைக்கு மிஞ்சி பெயர் போல இருக்குது அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம். தெய்வ பிள்ளைகளை, நம்ம எண்ணங்கள் கர்த்தருடைய எண்ணங்களோடு சேரும். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் காரியத்தின் மேல போகக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. ஸ்தோத்திரம். இச்சை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. வனாந்தரத்தில் ஜனங்கள் இச்சை உள்ளவர்களாக இருந்தார்கள். வனாந்தரத்தில் ஜனங்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். ஸ்தோத்திரம். நான் சொல்ல வந்த வார்த்தை வேற, ஆனா உங்களுக்கு வேற வார்த்தைகளை சொல்லும்படியாக இந்த வாயிலை வார்த்தைகள் அருளப்படுகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்குள்ள ஏற்படுகிற சில சுயமா எடுக்கிற தீர்மானங்கள், சுயமா எடுக்கிற சில முயற்சிகள் நம்மை தேவ சமத்திலே அவர் நமக்காக வைத்திருக்கிறதை பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு அது தள்ளி போயிட்டே இருக்குது. அல்லேலூயா. சில பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் தள்ளி போயிட்டே இருக்குது. சில பிள்ளைகளுடைய
உயர்வு, வேலையில உயர்வு தள்ளி போயிட்டே இருக்குது. சில கிடைக்க வேண்டிய பணங்கள் தள்ளி போயிட்டே இருக்குது. ஏன்? எவ்வளவு முயற்சி பண்றேன், ஸ்தோத்திரம், எவ்வளவு முயற்சி பண்றேன், ஆனா ஒண்ணும் நடக்கலையே. ஆண்டவர் அதை விட பெருசா செய்ய முடியுங்க. அவருக்கு சமத்தை நம்ம தாழ்த்தினா போதும். நம்முடைய சமத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் எனக்கு காரியங்களை வாய்க்கப்படும், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவரே நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மயப்படுவதா. தேவ பிள்ளைகளே, அப்ப அவர் தான் காரியங்களை எல்லாம் வாய்க்கப்படுவார். நம்முடைய மன விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். நம்ம என்னென்ன பிளான்லாம் போடுறோமோ அது எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார். நம்ம நிறைய பிளான் போடுறோம், உங்களுடைய ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவாராக சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு ஆலோசனை சொன்னா பிளான், திட்டங்கள், நிறைய விஷயத்துக்கு வீடு கட்டுறதுக்கு ஒரு திட்டம் போடுறோம், வேலையை பிள்ளைகளை படிக்க வைக்க ஒரு திட்டம் போடுறோம், கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒரு திட்டம் போடுறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். ஊழியத்திலையும் எப்படி ஆத்துமாக்களை பெருக்கலாம் சொல்லி அதுக்கு ஒரு திட்டம் போடுறோம். இப்படி பல பிளான்கள்லாம் போடுறோம். ராஜாவுக்கு எப்பவும் ஆலோசனை வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நாட்டில் உள்ள எல்லா ஜனங்களையும் நியாயம் விசாரிப்பதற்கு, அவங்களுக்கு வேண்டிய நன்மைகள்லாம் செய்வதற்கு அவங்க ஆலோசனை போட்டுட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். கவர்மெண்ட் ஆலோசனை போட்டது நடக்காம இருக்குமா? நடக்குமா? நடக்காது. நடக்கும். ஏன்னா அவங்ககிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அதை நீ நிறைவேற்ற முடியாது. அதை நிறைவேற்றினாலும் பரலோகத்தின் தேவதான் நிறைவேற்றும். அல்லேலூயா. நம்ம பணத்தினாலேயோ நம்ம திறமையினாலேயோ எந்த ஒரு காரியத்தினாலேயோ நம்ம போடுற பிளான் நடக்காது. அதுக்கும் தேவன் தான் அனுக்கிரகம் பண்ண வேண்டும். அவர் கிரியை செய்கிற போது நம்முடைய ஆலோசனையெல்லாம் அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அருமையானவர்களே, அவர் நம்முடைய மன விருப்பத்தின்படி செய்ய சொன்னா, நம்முடைய மன விருப்பத்தை நமக்கு தந்தரலி, நம்முடைய மன விருப்பத்தின்படி அவர் நினைக்கிற காரியங்களை, அவர் நினைக்கிற ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தர வேண்டுமானால் நம்மிடத்தில் சில காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். அது என்னவென்று சொன்னால் சில வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 28வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி. ஆமென். அல்லேலூயா. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு எல்லாரும் தெரிந்த ஒரு சம்பவம். கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுடைய விடுதலைக்காக, தன்னுடைய மகளுடைய அந்த பிசாசின் கட்டிலிருந்து விடுதலையாகி அவள் சுகம் அடைய வேண்டும் என்பதற்காக இயேசுவிடத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணுகிறார். விண்ணப்பம் பண்ணுகிறது, அந்த விண்ணப்பம் சாதாரணமான விண்ணப்பம் அல்ல. அல்லேலூயா. எல்லாரையும் போல அவர் விண்ணப்பம் பண்ணல, எல்லாரையும் போல அவர் ஜெபம் பண்ணல. ஸ்தோத்திரம். நம்ம கடமைக்காக ஒரு ஜெபம் பண்றோம், கடமைக்காக. சரி, நம்ம ஜெபத்துக்கு வராட்டா திட்டியே நம்மளை காலி பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. அப்படின்னு தான் சிலர் ஜெபத்துக்கு வராங்க. ஸ்தோத்திரம். நம்ம ஜெபத்துக்கு வராட்ட திட்டியே நம்மளை ஒரு வழி ஆக்கிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சபையில ஸ்தோத்திரம், ஜெபத்துக்கு போகாட்டா அந்த பாஸ்டர் திட்டுவாருன்னே பயப்படுவாங்க. ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்துக்கு வராட்ட நீங்க பரலோகமே போக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய தேவ மனுஷர்களும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இதுக்கு பயந்தே வருவாங்க. அப்படி இல்லைங்க, அதுக்கு பயந்து அல்ல, எப்படி ஆயிரும் எனக்கு ஒரு பதில் கிடைக்கும். அல்லேலூயா. நம்ம ஜெபத்தை விட அவருடைய பதில் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஆமென். அல்லேலூயா. நம்ம ஏதோ கடமைக்காக வந்து ஜெபிக்கிறது இல்ல, ஏதோ கடமைக்காக யாருடைய தூண்டுதலின் பேரில வந்து ஜெபிக்கிறது இல்ல. நமக்குள்ள அந்த ஜெபம் பெருகும். ஆண்டவர் என்னுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றணும், நான் விரும்புகிற எனக்கு நடக்கணும். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மகளுக்கு ஒரு விடுதலை கொடுப்பது தேவன் நினைத்திருக்கிற ஒரு நினைவு. ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இந்த மகளுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும், ஒரு பதில் கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். ஆனாலும் இந்த விசுவாசம் சோதிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. சில நேரங்களில் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் உடனே வருவதில்லை. காரணம் என்னன்னு சொன்னா, நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். எது சோதிக்கப்படும்? விசுவாசம். இந்த கானானிய ஸ்திரீ இயேசுவிடத்தில் வந்து ஜெபித்த உடனேயே அவளுக்கு பதில் கிடைச்சுதான்? கிடைச்சா கிடைக்கல? அல்லேலூயா. பதில் கிடைக்கவே இல்லை. நமக்கு இந்த சம்பவம் தெரியும், அதனாலதான் நீங்க பதில் சொல்ல மாட்டேங்க. சோத்திரம். இதெல்லாம் நாங்க எத்தனை தடவை பிரசங்கத்துல கேட்டிருக்கோம். இன்னைக்கு புதுசா வந்து சொல்ல வந்திருக்காங்க அப்படின்ட்டு நீங்க நினைக்க கூடாது. அல்லேலூயா. இப்படி நம்ம சில நேரத்துல அப்படியே நினைக்க தெரியுமா, அதுதான் நமக்கு அந்த நேரத்துல கர்த்தர் உங்களோட பேசுற வார்த்தை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. பதில்கள் உடனே கிடைக்கல, ஆனா இவள் விரும்பினது நடந்தது. ஆமென். அல்லேலூயா. பதில் உடனே கிடைக்கணுமா, இல்லாட்டா நம்முடைய மன விருப்பம் நிறைவேறணுமா? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே கவனிங்க, பதில் உடனே கிடைக்கல. வந்த பதில் எல்லாம் இவளுக்கு எதிர்மறையாகவே இருந்தது. அதுவும் யார் இடத்துல வந்தேன்னு சொன்னா, இயேசு இடத்திலிருந்தே வந்தது. ஸ்தோத்திரம். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னு ஆண்டவர் இயேசு சொன்னார். சீசர்கள் கூட ரொம்ப பரிதாபப்படுறாங்க, ஊழியக்காரர்கள் கூட ரொம்ப பரிதாபப்படுறாங்க. ரொம்ப நாளா வந்து ரொம்ப நேரமா வந்து நம்ம தொந்தரவுப்படுத்திட்டே இருக்கிறாங்க. ஏதாவது சொல்லி அனுப்பிடுங்க ஆண்டவரே அப்படி சொல்லும்போது, ஸ்தோத்திரம், ஆண்டவர் இயேசு மௌனமா இருக்கிறார். ரொம்ப அழுத்தி சொல்லும் போது சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளை போடுகிறது நல்லதல்ல. ஸ்தோத்திரம். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, மெய்தான் ஆண்டவரே, பிள்ளைகளை மேய்ச்சலிருந்து விடுகிற துணிக்கைகள் நாய்க்குட்டிகள் நக்குமை. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்காக சிலது விழும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எனக்காக சில ஆசீர்வாதங்கள் விழும். பிள்ளைகள் தவற விடக்கூடிய ஆசீர்வாதம் விழும். அல்லேலூயா. நம்ம தவற விட்டோம்னா அதை ஒரு ஆள் பழகிட்டு போது இருக்காங்க, இன்னொருத்தங்க எடுத்து போயிருவாங்க. நல்லா கவனிங்க, பிள்ளைகள் தவற விட்டாச்சுன்னா இன்னொருத்தருக்கு அது கிடைச்சிடும். ஸ்தோத்திரம். அதான் ஆண்டவர் அதில் உணர்த்துகிறார். இஸ்ரவேல் ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, யூத ஜனமே, உனக்காகத்தான் நான் விடுதலை வைத்திருக்கிறேன், உனக்காக தான் ரட்சிப்பை வைத்திருக்கிறேன். நீ தவற விட்டால் புறஜாதிகள் அதை கண்டுகொள்வார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு விஷயம் தெரியுமா, அவங்க தவற விட்ட நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆமென். அல்லேலூயா. யூதர்கள் ஒரு அழைப்போம், இஸ்ரவேலர். சோத்திரம். இல்லாட்ட இஸ்ரவேல் கோத்திரங்கள் யாராவது இருக்கீங்களா? அல்லேலூயா. ஒருத்தரும் கிடையாது. நானே இஸ்ரவேல் கோத்திரம் கிடையாது. இஸ்ரவேலர்கள் தவற விட்டார்கள். ஆனபடினாலே அந்த ரட்சிப்பு, அந்த ஆசீர்வாதங்கள், அவர்களுக்கு கிடைத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நம்ம பூரணமாகும் போது அவர்கள் மீட்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஆமென். நம்மலாம் காட்டொழிவு மரம். இந்த காட்டொழிவு மரத்தை கொண்டு போய் ஆண்டவர் நல்ல மரத்துல கொண்டு போய் ஒட்ட வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். அதனால யாரும் எதை குறித்து பெருமை பாராட்டுக்கு இடமே கிடையாது. உலகம் முழுவதும் சபைகள் உருவாக்குறது. ஸ்தோத்திரம். கவனிங்க, இந்த இடத்துல ஜெபிக்கும் போது ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அநேகர் தங்களுடைய குடும்பத்துக்காக மட்டும்தான் நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, யாருக்காக ஜெபம் பண்ணாங்க? தன்னுடைய மகளுக்காக மட்டும்தான் ஜெபம் பண்ணாங்க. ஆனா உன் மகன் மேல நீ வச்சிருக்கக்கூடிய அக்கறை இன்னும் அநேகர் சாத்தானால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அவங்க எல்லாரும் விடுதலை ஆகணும். அந்த ஒரு பாரத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள வைக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஸ்தோத்திரம். எல்லாரும் கொஞ்சம் அப்படியே எல்லாரும் கொஞ்சம் எழுப்பி நின்று ஸ்தோத்திரம். வசனம் முடியல, கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவர் மையப்படுத்த, ஒரு 5 நிமிஷம் நான் ஆண்டவர் மையப்படுத்த போகும். ஸ்தோத்திரம். இன்னும் பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிற அநேகர் விடுதலையாக்கப்படவும்
நாம் ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். எல்லாரும் கொஞ்சம் எழுப்பி இருப்போமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பத்துக்கு விடுதலை தேவைப்படுகிறது. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிசாசின் போராட்டங்களுக்கும் ஆண்டவர் ஒரு விடுதலை தர சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம். இதே போல எத்தனையோ குடும்பங்கள் இன்னும் பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஒரு விடுதலை வேணும். அந்த ஒரு ஆத்ம பாரம், அந்த ஒரு கரிசனை நமக்குள்ள உருவாகும்படியாக. ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாரும் கொஞ்சம் கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி எல்லாரும் ஆண்டவரை மையப்படுத்தி, ஆமென், அந்த தேவ கிருபையில நம்ம எல்லாரும் நிரம்புவோமா? ஹல்லேலூயா. ஓ thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நாமத்தினாலே, இயேசுவே நாமத்தினாலே. ஓ thank you Jesus. சத்துருவினால் கட்டப்பட்டிருக்கிற அநேக இவர்களுடைய ஜெபத்தினாலே விடுதலை ஆக்கும்படியாக அப்படிப்பட்ட ஜெபத்தின் ஆவியை, அப்படிப்பட்ட ஆத்தும பாரத்தின் ஆவியை, அப்படிப்பட்ட ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, மற்றவர்களை நேசிக்கிற ஆவியை, ஓ ஹல்லேலூயா, தினத்தை கட்டளைகளுக்கு ஸ்தோத்திரம், கட்டளைகளுக்கு ஸ்தோத்திரம். ஓ thank you Jesus. பரலோகத்தின் தேவனே, ஹல்லேலூயா. நீ கபாலரா ரியாலா ரபோ ஷந்தரா கபாலரா ரியாலா ரபோ கபாலரா. ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Oh, thank you, Jesus. Hallelujah. The name of Jesus. The name of Jesus. The name of Jesus. Oh, இதிலிருந்து இந்த ஜெபங்கள் மாறப் போகிறது. இதிலிருந்து உங்களுடைய விசுவாசம் பெருக போகிறது. ஓ, அரை நீ சோமனால் விடுதலை நடக்கும். ஓ, நீ சோமனால் விடுதலை நடக்கும். நீ சோமனால் இயேசு கேட்பார். Hallelujah. Oh, thank you, Jesus. இவா லபா நீ கபாலரா. உன்னால் விடுவிக்க முடியவில்லை. ஆனால் உனக்குள் இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிறவன் பெரியவர். சாத்தானே, ஓ ஹல்லேலூயா, அவருடைய கால்களிலே சீக்கிரமா நசுக்கி போடுவார் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தலையை சிலுவையிலே ஓ நசுக்கி போட்ட, அதிகாரத்தை பறித்து போட்ட, ஓ இயேசுவின் நாமத்தினாலே. ஓ thank you Jesus. நான் தேவனுக்கு இக்கபாலரா ஈராலா கபாலரா இக்கபாலரா. ஆமென். ஒரு ஆத்தும பாரம். ஹல்லேலூயா. ஆமென். thank you Jesus. ஓ உன் கண்களை ஏறெடுத்து பார், உன் கண்களை ஏறெடுத்து பார், உன் கண்களை ஏறெடுத்து பார். ஓ கட்டப்பட்டிருக்கிறவரை பார், இருளில் இருக்கிறவரை பார், அந்த காலத்தில் இருக்கிறவரை பார். ஓ ஆடை வியாதியினாலே, ஓ வேதனையினாலே, ஓ ஒவ்வொரு நாளும் வாழ்வதா சாவதா என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிறவரை பார். thank you Jesus. Hallelujah. Baba baba ni baba baba. Baba lara ima ha dina lara. Baba lara ni baba lara ni shanda lara. நீ கமானா வீராளே ஆவில விடுதலை, ஆவில விடுதலை. ஹல்லேலூயா. ஓ thank you Lord. thank you. ஆமென். உனக்கு ஒரு விடுதலை. ஓ உன்னுடைய மன விருப்பத்தை, ஓ உன்னை விரும்புகிறபடி உனக்கு ஆயத்தம் சொல்லும்படியாக ஓ கர்த்தரா இயேசு உன்னை கிரீசை கொண்டு வருகிறார். நீ சாந்தரா ஓ நீ கமானா லாபா லாரா ரியா லாரா வீரா லாரா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே. ஆமென். thank you Jesus. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ராபா ரி கபா லாரா ரி சாந்தரா ரி கபா லாரா ரியா லாரா ரி கபா ராபா ரியா லா தீனா லாரா ராபா லாரா ரியா லாரா தீரா லாரா ராபா லாரா ரி கபா ராபா ரியா லா தீனா லாரா. ஆமென். ஹல்லேலூயா. இது வந்தது விருதாவாக அல்ல, உனக்கு இன்னைக்கு ஒரு பதில் தருகிறான். உன்னை விரும்புவது. ஹல்லேலூயா. இந்த உபவாச ஜெபத்திலே கர்த்தர் ஒரு வகையிலே உன்னை உருவாக்கித்தான் கொண்டு போவார். உருவாக்கப்பட்டு வெளியே போவார். இந்த ஜெபம் வித்தியாசமா இருக்க போகிறது. ஓ ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. அப்படியே செய்யறதுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. அவருக்காக ஸ்தோத்திரம். ஆமென். இந்த கண்களை ஏறெடுத்து பார்க்கணும். நம்ம ஒரு பக்கத்திலே பார்த்துட்டு இருக்கோம், நம்ம குடும்பத்துக்குள்ளே பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம குடும்பத்தின் விடுதலை ரொம்ப முக்கியம். குடும்பத்துக்காக கர்த்தரை நோக்கி பார்க்கணும், நம்ம பிள்ளைகளுக்காக கர்த்தரை நோக்கி பார்க்கணும். நிறைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை பிசாசு கட்டி வைத்திருக்கிறோம்.
உலகத்தினால் கட்டி வைத்திருக்கிறோம். உன் பிள்ளையுடைய ஆத்மாவை குறித்து நீ கரிசனையற்று இருந்தால் அவனுடைய விடுதலை கிடைக்காமல் ஆத்மா கெட்டுப்போது நீ காரணமாகி விடுவாய். நீ காரணமாகி விடுவாய். ஸ்தோத்திரம். பிள்ளைங்க சொல்வதை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸ்தோத்திரம். அன்னைக்கு அந்த அம்மாவுடைய மகளை பிசாசு கட்டி வைத்திருந்தான். இன்னைக்கு பிசாசு ஒவ்வொரு விதத்திலும் கட்டி வைக்கிறான். கேட்டாச்சுன்னு சொல்லுவாங்க, நான் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகள் நம்ம ஜெபிக்கிறத பார்த்து ஏளனமா நினைப்பாங்க. நல்லா கவனிங்க. நீங்க ஜெபம் பண்றதை பார்த்து உங்க பிள்ளைகள் பரியாசம் பண்றாங்களா? அந்த பிள்ளைகள் பரியாசம் பண்ணல, பிள்ளைகளுக்குள்ள இருந்து கிரீச பொல்லாத ஆவி பரியாசம் பண்ண. ஸ்தோத்திரம். பிள்ளைகள் முரட்டாட்டம் பண்றாங்களா, கோபப்படுறாங்களா? அந்த பிள்ளைகளுக்குள்ளால இருந்து கிரியை செய்து. அப்போ பிள்ளைகளுக்காக நம்ம ஆண்டவருக்கு சமத்தில் நிற்கிறோம். ஹல்லேலூயா. அதே நேரத்துல உன் கண்களை ஏறெடுத்து கொஞ்சம் வெளியே பார்க்கணும். கண்களை வேறெடுத்து வெளியே பார்க்கணும். எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்மளும் சில வேதனைக்குள்ள வாரோம். ஹல்லேலூயா. சில பாடுகளுக்குள்ள இருக்கிறோம். இதே பாடுகளை எத்தனை பேர் இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் என் பாடுதான் பெருசு அப்படி நினைக்கிறோமா? எல்லாரும் அப்படிதான் நினைப்போம். ஹல்லேலூயா. என்னுடைய பாடுதான் பெருசு, என் தேவைதான் பெருசு, என் கஷ்டம்தான் பெருசு. உண்மைதாங்க, உங்க கஷ்டம் பெருசுதான். ஆனா இதே போல எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய விடுதலைக்காக நம்ம ஜெபிப்பதற்கு உத்தரவாதம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவங்களே தேவ சொல்ல கொண்டு வர வேண்டியது அவசியம் நமக்கு உண்டு. நீங்க ஒரு ஆளை கூப்பிட்டு வரலையா, சோமன் அவங்க வராம இருக்க காரணம் என்ன சொன்னா பிசாசினால் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய நாம எப்படிதான். இரண்டாவது, நம்முடைய மன விருப்பம் நிறைவேறுவதற்கு இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 147வது சங்கீதம். நூற்றி 45வது சங்கீதம் 19வது வேதவசனம். அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து கேட்டு ஹல்லேலூயா. முதல்ல நம்ம விருப்பம் நிறைவேறணும்னா விசுவாசத்தோட ஜெபம். பதில் கிடைக்கிற வரைக்கும் ஜெபம். என்ன பதில் வருது அது வரைக்கும் ஜெபம். ஹல்லேலூயா. சிலர் ஆண்டவர் பதில் கிடைக்கிற வரைக்கும் ஜெபம் சொன்னா சில காரியங்களை சீர்படுத்துறதுக்கு சொல்லுவார், ஆலோசனை சொல்லுவார். அப்ப சீர்படுத்தி ஜெபம். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு அடுத்த காரியம் சொல்லுவார். எங்களுடைய பாஸ்டர் அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது நடந்த காரியத்தை அவருடைய தாயார் சொன்னதை நான் கேட்டிருக்கேன். என்னென்ன, அவருக்கு பயங்கரமான ஒரு காய்ச்சல், டைஃபாய்டு காய்ச்சல்னாலே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நாட்களில் விசுவாசத்தில் தான் அதிகமாக பார்ப்பாங்க. இப்போ என்ன, எதை எடுத்தாலும் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காதுலே தான் ஓடும். ஆனால் அன்னைக்கெல்லாம் அதிகமாட்டு விசுவாசத்தை தான் முன்வைப்பாங்க. அப்போ ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகலை, எந்த வைத்தியம் கொண்டு போகலை, ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. ஜெப வீட்டில் வச்சு ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. சபையார் எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாங்க. திடீர்னுட்டு ஜெபம் நடத்திருந்த பாஸ்டர் ஜெபத்தை நிறுத்தி சொன்னாங்களாம், அந்த அவருடைய தகப்பனாரை பற்றி, சாமரவான் ஜெபத்தை நிறுத்து, கமலவான் ஜெபத்தை நிறுத்து, நீ ஹல்லேலூயா. இப்படி யாராவது சொல்லுவாங்களா? இன்னும் ஜெபம் பண்ணுங்க தான் சொல்லுவாங்க. நாங்களும் அப்படிதான் சொல்லுவோம். ஆனா அந்த பாஸ்டர் அப்படி சொல்லலை. இம்மா உன் ஜெபத்தை நிறுத்து, உன் ஜெபத்தை நிறுத்து, உன் பாவத்தை நீ அறிக்கை. ஹல்லேலூயா. கமலம், உன் பாவத்தை நீ அறிக்கை. இப்ப பாவம் அறிக்கை ஜெபம்லாம் ரொம்ப கிடையாது. சோத்திரம். அவங்க என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை, யாரு ஜெபமணி காரியம் நடந்தா போதும் அப்படிதான் நினைக்கிறோம் தவிர. சோத்திரம். அப்போ ஆண்டவர் பதில் தரணும்னு சொன்னா நம்முடைய குறைகளை நம்மளை விட்டு எடுத்து மாற்றுறதுக்கு விரும்புகிறேன். ஏன்னா
ஒரு போராட்டம் வருது, சாத்தா சும்மா வந்து குடியிருக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. சும்மா வந்து இன்னும் உரிமை பாராட்ட மாட்டான். அவன் உரிமை பாராட்டணும்னா ஏதாவது ஒரு விஷயம் இல்லாம இருக்கு, ஏதாவது இருக்கு. இயேசு இடத்துல பிசாசு அப்பப்போ வந்து எட்டி எட்டி பார்க்கறான். இயேசு சொல்றாரு, இதோ உலகத்தின் அதிபதி, ஹல்லேலூயா, என்ன, இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அவனுக்கு என்னிடத்துல ஒண்ணுமே கிடையாது. வந்து வந்து பார்க்கறான், ஏதாவது கிடைச்சுமா, வார்த்தையில கிடைச்சிடாதா, பார்வையில கிடைச்சிடாதா, சொல்ற அவர் போகிற பாதையில கிடைச்சிடாதா, இல்லாட்டா அவர் பேசாம இருக்கிறதுலையாவது கிடைச்சிடாதான்னு சொல்லி வந்து வந்து பார்க்கறான். ஹல்லேலூயா. ஒருத்தர் சொல்றான், இயேசுவே ராயனுக்கு வரி கொடுக்கலாமா, கொடுக்க கூடாது சொல்றான். சிலர் உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்களாம், சர்ச்சுக்கு காணிக்க கொடுக்கலாமா, கொடுக்க கூடாது. ஏன் இந்த டாபிக் வருது எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. அடுத்த இதுக்கு போகக்கூடியது முதல்ல வந்து சிலர் சொல்லுவாங்க, இவ்வளவு காணிக்க கொடுக்கணுமா, இப்படி வந்து கேட்கறாங்க. இயேசு இடத்துல வந்து கேட்டாங்க, ராயனுக்கு வரி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ராயனுக்குள்ளதெல்லாம் ஓரளவுக்கு ஒழுங்கா பண்ணிடுவோம், வீட்டு வரியெல்லாம் ஒழுங்கா கட்டிடுவோம், இல்லாட்டி ஜப்தி பண்ணிடுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, தொந்தரவுப்படுத்துவாங்க. அதனால ஒழுங்கா மேக்சிமம் பண்ணிடுவோம்ல. ஹல்லேலூயா. கரண்ட் பில்லு கட்டாட்டா அது இருட்டில் தான் இருக்கு, தண்ணி பில்லு கட்டாட்டா தண்ணி இருக்காது. ஆனா காணிக்க கொடுக்காட்டா யாரும் சர்ச்சை விட்டு போய் சொல்ல மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நேரடியாக வந்து காணிக்க வந்து கேட்கவே மாட்டார். அதனால அந்த தைரியம் நமக்கு உண்டு. சரி, இந்த மாசம் தசமாக கொடுக்காட்டா அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்மளை தாமே திருப்திப்படுத்தி போயிடுவோம். அது பெரிய தப்பு. ஹல்லேலூயா. இயேசு இடத்துல வந்து கேட்குறாங்க, ராயனுக்கு வரி கொடுக்கலாமா அப்படின்னு. அப்போ இயேசு சொல்றாரு, ராயனுடையது ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கு செலுத்து. ஏன்னா இயேசு பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறார், தேவனை குறித்து பேசி கொண்டிருக்கிறார், பிதாவாகிய தேவனை குறித்து பேசி கொண்டிருக்கிறாரு. அவங்க எல்லாம் நினைச்சாங்க, இவர் ஃபுல்லா ஸ்பிரிச்சுவலை மட்டும் தான் பேசுவாரு, ஆவிக்குரிய மட்டும் தான் பேசுவாரு, மற்றெல்லாம் அவர் சொல்ல மாட்டார் அப்படின்னு. அந்த கணக்குல ஆவிக்குரிய பிரகாரமாக அவரை குற்றப்படுத்தலாம் சொல்லி பார்த்தாங்க. ஸ்தோத்திரம். அதிலே முடியல. சாத்தான் வந்து சோதித்து பார்க்கிறான், அவர்கிட்ட வந்து பார்க்கிறான், உலகத்தின் அதிபதி வந்து பார்க்கிறான், அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. அப்போ பிசாசு நம்மிடத்துல இருந்து போகணும்னு சொன்னா, நம்முடைய குடும்பத்தை விட்டு போகணும்னு சொன்னா, நம்ம அவனுக்குரியதை எடுத்து மாத்திரும். ஹல்லேலூயா. சாபத்தீடானது உன் வீட்டிலே இருக்கக்கூடாது, சாபத்தீடானது இருக்கக்கூடாது. ஏசு அதுதான் சொன்னாங்க, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. நம்ம ஜெபம் கேட்கப்படணும்னா பிசாசுக்குள்ள ஒண்ணுமே இருக்கக்கூடாது, அதெல்லாம் எடுத்து மாத்தி நம்ம ஜெபத்துக்கு விசுவாசத்தோடு அவடத்துல கேட்கணும். அப்போ நான் சொல்ல வந்த கதையை பாதியில விட்டுட்டேன், இதுதானே? ஸ்தோத்திரம். அந்த பாஸ்டர் சொன்னாங்க, நீ உன் குறையா அறிக்கட்டு, நீ உன் குறையா அறிக்கடு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. சொல்லி சண்டைப்பட்டது, கோவப்பட்டது, இதெல்லாம் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி அறிக்கைட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. அன்னைக்கே அற்புத சுகம் கிடைத்தது. ஹல்லேலூயா. அவரு எங்க தலைமை பாஸ்டர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்ப நம்ம ஜெபம் கேட்கப்படுறதுக்கு நம்ம சில காரியங்களா பண்ண வேண்டியது. இரண்டாவது காரியம், அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுவதை கேட்டு அவர்களை முதல்ல விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். இரண்டாவது, நாம் அவருக்கு பயப்படுகிறவர்களா இருக்கும். ஹல்லேலூயா. அவருக்கு பயந்தவருடைய விருப்பத்தை அவர் செய்வார். இன்னைக்கு தெய்வ பயம் அதிகமாக இல்லை, எல்லா இடத்துலையும் சுத்திரம். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை விட துணிகரம் அதிகமாயிட்டே இருக்கு. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் தேவ பிள்ளைகளுக்குள்ளால இருக்கும். எங்க போனாலும் எங்க வந்தாலும் என்ன பேசினாலும் நான் யாருக்கு பயந்து பேசணும்? கர்த்தருக்கு பயந்து பேசணும். துணிகரமா எதுவும் பேசிடக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு பயப்படுகிறவன் சொல்லி தெரியும். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். இந்த வசனத்தை வாசித்து பார்ப்போம். ஏசாயா 66வது அதிகாரம் 2வது வசனம். என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆவியிலே நொறுங்குண்டு, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு யார் நடுங்குகிறாங்களோ அவங்கள நான் நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு நம்ம நடுங்கணும். ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தைக்கு நம்ம பயப்படணும். அவருடைய வசனத்துக்கு நம்ம பயப்படுகிறவங்களா இருக்கணும். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் வசனத்துக்கு பயப்படுறோம்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வசனத்துக்கு பயந்தாச்சுன்னா நம்ம வாழ்க்கையில பாவம் வராது. ஏன் ஆண்டவர் வசனத்துக்கு பயப்படணும்னு சொல்றாரு? அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருந்துன்னா எந்த பாவத்துக்கும் நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை விலைக்கு காத்துக் கொள்ளும். துணிகரமான பாவங்களை நாண்டு கொள்ள ஒட்டாதிரும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆண்டவரே, என் பிள்ளைகள் எனக்கு தெரியாது ஆண்டவரே, அதை நான் அப்படியே விட்டுட்டேன்னு சொன்னா அது மறைவான குற்றமா மாறிடும். யாருக்கு தெரியாம செய்யக்கூடிய குற்றமா மாறிடும். அதே நான் அப்படியே விட்டுட்டேன்னு சொன்னா அது துணிகரமான பாவமா மாறிடும். யார் யார்கிட்ட கேட்க முடியும்? இப்படித்தான் செய்வேன், இப்படித்தான் நான் நடப்பேன், இப்படித்தான் கோபப்படுவேன், இப்படித்தான் அடிப்பேன், இப்படித்தான் சேதப்படுத்துவேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படிதான் நான் தேவனுக்கு பயப்படாம நான் இருப்பேன், அப்படிதான் செய்வேன்ட்டு துணிகர பாவம் வந்துடும். அடுத்தல அது பெரும் பாதகமா மாறிடும். ஆண்டவரே, அதனால என் கண்மலையும் என் மீட்பெருமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமுடைய சபத்திலே இறுதியாய். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் பயப்படுவார். இன்னைக்கு பெற்றோருக்கு பயப்படுகிற பயம் பிள்ளைகளுக்கு இல்லை. ஸ்தோத்திரம். பிள்ளைகள் தான், பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு பயப்படுறாங்க. காரியம் அப்படி மாறிட்டு இருக்குது. ஆனா எந்த தேவ பிள்ளை கர்த்தருக்கு பயந்து நடக்கிறாங்களோ கர்த்தர் அவங்களை நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல வைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 34ல சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளே வந்து எனக்கு செவிப்படுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்குள்ள வரணும். கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு போதிக்கப்படணும். இங்க எதுக்கு நம்ம வசனம் சொல்றோம்? எதுக்கு நம்ம ஆண்டோடைய வார்த்தையில சொல்கிறோம், சத்தியத்தை சொல்கிறோம்னா உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுதல் எப்படி பயப்படணும் அப்படிங்கிறது ஆண்டவர் போதிக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நீடித்த நாட்கள் உனக்கு வேணும், நன்மை நீ சுதந்திரத்துக்கு கொள்ளணும். அதுக்கு நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு வேணும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்தும் பட்டினியா இருக்கும் கர்த்தரை தடைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தருடைய நாம் பயப்படுவதாக. அப்போ நம்ம கர்த்தருக்கு பயப்படுதல் ஒவ்வொரு நாளும் நமக்கு போதிக்கப்படணும். ஆபிரகாமை பாருங்க, தன்னுடைய குமாரனை கொண்டு பலி செலுத்தும்படியாக ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய கட்டளைப்படி போகிறார். விசுவாசத்தினால் அவன் பலியிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு கிடைக்கிறது, நீ இப்பொழுது ஸ்தோத்திரம் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறவங்க ஆண்டவருடைய வார்த்தையை எதுவானாலும் கீழ்ப்படிவார்கள், கேள்வி கேட்க மாட்டார்கள். ஸ்தோத்திரம். நம்ம என்ன பல கேள்விகளை கேட்போம். அது எப்படி, நான் எப்படி கீழ்ப்படிய முடியும்? அப்படி இல்லை. நாங்கள் நம்ம ஆண்டவருக்கு பயப்படுகிறவங்க சொல்லி
வெளியில எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல வீடு கட்டியிருக்கோம், அது எல்லாருக்கும் தெரியணும். ஸ்தோத்திரம். நல்ல அந்தஸ்து இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியணும். நல்லா படிச்சிருக்கிறோம், எல்லாருக்கும் தெரியணும். ஆனா நம்ம கர்த்தருக்கு பயப்படுறோம்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியணுமா வேண்டாமா? அல்லேலூயா. ஏதாவது பிரச்சனை வந்துன்னு நான் யாரு தெரியுமா, என் ஆண்டவர் யாரு தெரியுமா அப்படின்னு சவால் விடுவான். ஆனா அதே நேரத்துல நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவருக்கு பயந்தவங்க எங்க தீமை செய்ய மாட்டாங்க. கர்த்தருக்கு பயப்படுறவங்க எங்க பொல்லாப்பு செய்ய மாட்டாங்க. கர்த்தருக்கு பயப்படுறவங்க யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, திருட மாட்டாங்க, கோபப்பட மாட்டாங்க, யாரையும் அடிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. வசனத்துக்கு எதிராக பேச மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். மூன்றாவது, நேரம் போகிறதுனால சீக்கிரமா சொல்றேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 11ஆம் வசனம். ஒன்று ராஜாக்கள் 10வது அதிகாரம் 13வது வசனம். ராஜாவாகிய சாலமோன் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகள் கொடுத்ததும் அல்லாமல் அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. ராஜாவாகிய சாலமோன் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகள் கொடுத்ததும் அல்லாமல் அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. வேதம் சொல்லி இருக்கிறது, அவள் கொண்டு வந்ததை பார்க்கிறோம் அதிகமாக சாலமோனிடத்திலிருந்து கொண்டு போனான். அப்போ இந்த சேபாவின் ராஜஸ்திரி அவள் ஸ்தோத்திர எத்தியோப்பிய தேசத்தை சேர்ந்தவள். இந்த இஸ்ரவேல் நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் வெகு தூரம் இருக்கிறது. நல்லா கவனிங்க. அந்த அந்த ராஜஸ்திரி ஆனவள் சாலமோனிடத்தில் வந்து எதுக்கு வருகிறான்னா, சாலமோனுடைய ஞானத்தை கேட்கும்படியா வருகிறான். சாலமோனுடைய எல்லா படைப்புகள் அவர் என்னெல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறார், எந்த வேலையில செஞ்சிருக்கிறார், அவர் தேவாலயத்தை எப்படி கட்டி வைத்திருக்கிறார், அரண்மனை எப்படி கட்டி வைத்திருக்கிறார், அங்குள்ள ஊழியக்காரர்கள் எல்லாம் எப்படி அதை அவர் செட் பண்ணி இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்து அறியும்படிக்கு வருகிறார். இவர் எப்படி நியாயம் விசாரிக்கிறார் என்பதையும் பார்த்து அறியும்படியும் வருகிறார். அல்லேலூயா. வரும்போது வந்தோட பிரமிப்பாயிற்று. நான் கேள்விப்பட்டதை விட அதிகமாக தான் இருக்கு. இதுல கொஞ்சம் கூட எனக்கு தெரிவிக்கப்படலை, பாதியாக சொல்லப்படவில்லை சொல்லி அந்த ஸ்திரியானவள், அந்த ராணியானவள் அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இதுல நம்ம பார்க்கிற ஒரு காரியம் என்ன, அவன் வந்து இந்த சாலமோனுடைய இருதயத்தை மிகவும் சந்தோஷப்படுத்தினான். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தணும். பாருங்க, சாலமோன் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ராஜா. அவனுடைய இருதயம் சந்தோஷப்பட்ட உடனே அங்கிருந்து வந்தவளுக்கு தன்னுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஹalleluya. ஹalleluya. பேசுறான். பாருங்க, சாதாரணமான ஒரு ராஜா அந்த ராஜாவை சந்தோஷப்படுத்தின உடனே அவன் கேட்டதெல்லாம் கொடுத்தான். அப்போ நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசுவை நாம் ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படுத்துகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு ஆத்மா, ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு. எப்படி நம்ம அவனை சந்தோஷப்படுத்தணும்? நம்ம வீட்டுல ஸ்தோத்திரம், எப்படி நம்ம அருமையான சகோதரிமார்கள் நினைப்பாங்க எப்படி புருஷனை சந்தோஷப்படுத்தலாம், சகோதரமார்கள் நினைப்பாங்க எப்படி மனைவியை சந்தோஷப்படுத்தலாம், எப்படி பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தலாம், சந்தோஷத்தை எப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்ளலாம். இதுதான் நம்முடைய குடும்பம். அல்லேலூயா. பாருங்க, அப்போ நமக்குள்ளால இன்னொரு சிந்தனை வேணும், நம்ம எப்படி இயேசுவை சந்தோஷப்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா. அவரை எப்படி சந்தோஷப்படுத்தலாம். ஆமென். நம்ம ஆண்டவருக்கு சமூகத்தில் வரும்போது
அவர் சந்தோஷப்படுறாரு. நேரமே வரும்போது சந்தோஷப்படுவார். ஏன்னா நமக்காக காத்துட்டு இருக்கிறார். நம்ம ஒழுங்கா ஜெபம் பண்ணா அவர் சந்தோஷப்படுவார். நம்ம ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த அவர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். 3 யோவான் புத்தகத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது. யோவான் 2 வசனத்தை வாசிங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார் என்கிற சந்தோஷத்தை பார்க்கல மேலான சந்தோஷம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஒரு வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது வசனம். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்ள கடனாளியாய் இருக்கிறோம். 4வது வசனத்தை வாசிங்க. 4வது வசனம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அல்லேலூயா. சபையின் சுதரன் அந்த நல்ல ஒரு அப்போஸ்தலன் அவர் சொல்றாரு, இயேசுவோடு இருந்த ஒரு அப்போஸ்தலன், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்க, வசனத்தில் நடக்கிறாங்க. நாங்க எந்த வசனத்தை கற்றுக் கொடுக்கிறோமோ அப்போஸ்தல உபதேசத்தில் நடக்கிறாங்க. இதுதான் எனக்கு சந்தோஷம். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். கடந்த கால பரிசுத்தவான்கள் அப்படித்தான் இருந்தாங்க. சபைகளில் சத்தியத்தை சொன்னாங்க, சத்தியத்துல ஜனங்கள் நடத்துனாங்க. அல்லேலூயா. வசனத்துக்கு கீழ்ப்படியாட்ட அவங்களுக்கு கோபம் வரும். வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்ச ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கர்த்தர் அவங்க மன விருப்பத்தை நிறைவேற்றாரு. அப்படிப்பட்ட சந்ததிகள்லாம் இப்ப நல்ல ஆசீர்வாதமா இருக்கு. பாக்குறீங்களா? அல்லேலூயா. அநேக நல்ல ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளை பார்க்கும்போது அவங்க பின்னாடி உள்ள அவங்களுடைய பெற்றோர்கள் சத்தியத்திலே நடந்ததுனால அவங்க பிள்ளைகள், வம்சங்கள், அவங்க தலைமுறைகள் எல்லாம் மிகுந்த ஆசீர்வாதமாக உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. அல்லேலூயா. பரலோகத்தின் தேவனை சந்தோஷப்படுத்தணும், இயேசுவை சந்தோஷப்படுத்தணும். பாருங்க, இயேசு நம்மளை சந்தோஷப்படுத்துவதற்காக அவர் துக்கத்தை அனுபவித்தார், அவர் துக்கத்தை சுமந்தார். உங்கள் துக்கத்தையும் எங்கள் துக்கத்தையும் அவர் சுமந்திருக்கிறபடினாலே அவர் நம் மூலமாக அவர் சந்தோஷப்பட பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை நம்ம கொடுக்கணும். ஸ்தோத்திரம். நமக்காக பாடுபட்டவர், நம்மை குறித்து அவர் அகமகிழத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை காணப்படும். இயேசுவை துக்கப்படுத்துறாங்க. இயேசுவை துக்கப்படுத்தினாலே நம்முடைய ஆசீர்வாதங்களை தடைப்பட்டு விடும். தேவ பிள்ளைகளை, இந்த சாலமோனை அந்த சேபாவின் ராஜஸ்திரி ரொம்ப சந்தோஷப்படுத்தினால் அவள் விருப்பப்பட்டதெல்லாம் கிடைச்சது. அப்ப நம்ம விருப்பப்பட்டதெல்லாம் கிடைக்கலன்னு சொன்னா நம்ம இயேசுவை சந்தோஷப்படுத்த. அல்லேலூயா. விசுவாசத்தோட ஜெபம், அவருக்கு பயந்து நடக்கிற வாழ்க்கை, சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை, நாம் அவரை சந்தோஷப்படுத்தி வாழ்க்கிற வாழ்க்கை, அவருக்காக ஆத்துமாதாயம் பண்ணணும். பாருங்க, ஒரு ஆத்துமாவை அவர்களை கொண்டு வரும்போது இயேசு சந்தோஷப்படுவார். ஆமென். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ரொம்ப துக்கமா இருக்கிறீங்களா? நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். என்னென்ன கைப்பிரதை எடுத்துட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா கொண்டு கொடுத்துட்டு வளர்ச்சி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க. அது உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆமென். ஊழியம் செய்து வரும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஸ்தோத்திரம். வேற எங்க போனாலும் அந்த மகிழ்ச்சி இருக்காது. ஆமென். அல்லேலூயா. இயேசுவை பத்தி 4 பேருக்கு சொல்லுங்க பார்ப்போம். உங்க இருதயம் சந்தோஷப்படும். இயேசு சந்தோஷப்படுறதுனால உங்க இருதயம் சந்தோஷப்படும். அவரை பத்தி நம்ம சொல்லாம இருக்கிறதுனால தான் நம்ம இருதயம் துக்கத்தின் மேல துக்கம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு தடவை எங்க தலைமை போதகர் பாளையங்கோட்டையில் இருக்கிறவங்க இறந்து போனாங்க. அவங்க என்ன ஒரு நாள் ஒரு கன்வென்ஷனுக்கு அழைத்து கொண்டு போனார். அப்போ நான் அவரோடு கூட காரில் போனேன். போகும்போது எப்போவுமே என் வாயில இயேசுவேன்னு சொல்லி வரும். இயேசுவே சொல்லி சொல்லுவேன். உடனே நான் கேட்டார், நீ ஏன் சும்மா இயேசுவே சொல்லிட்டு இருக்கிற அப்படி? இல்லையா, அது எனக்கு பிடிக்கும், இயேசுவே சொல்றது எனக்கு எப்பவுமே இஷ்டமா இருக்கும், நான் சொல்லுவேன். அதில் அடுத்த கேள்வி கேட்டாரு, உன்னுடைய பெயரை
நான் திரும்ப திரும்ப சொன்னா உனக்கு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி கேட்டேன். என்ன பதில் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆமா, உங்க பேரை யாராவது ஒரு ஆளு கூப்பிட்டாச்சுன சொல்லியாச்சுன நமக்கு ஒருக்கா சொன்னா சந்தோஷமா இருக்கும். 2 தடவை சொல்லியாச்சுன ஒரு அக்கா சொல்றாங்க கோபமா இருக்குமா. அல்லேலூயா. சொல்றோம் கோபமா இருக்கும். அதான் சொன்னாரு, ஒருக்கா சொன்னா உனக்கு கூப்பிட்டாச்சுன்னா சந்தோஷமா இருக்கும். என்ன ஏன்பா அடுத்தல கூட்டாச்சுன்னா அப்படின்பா. 3வது கூட்டாச்சுன்னா நான் இங்க இருக்கிறது உனக்கு தெரியலையா அப்படின்பா. 4வது கூட்டாச்சுன்னா கல்ல கொண்டு எடுத்துருப்பா. அல்லேலூயா. சொல்றோம். ஆனா உன் பேரு இப்படி கூப்பிட்டாச்சுன்னா உனக்கு கோபம் வரும். ஆனா இயேசுவுக்கு கோபம் வராது. அல்லேலூயா. ஒரு கையில 1000 தடவை 1,00,000 தடவை எத்தனை தடவை இயேசுவே 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 சொல்லி கூப்பிட்டு அவரை நீங்க மகிமைப்படுத்தினால் அவர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. அவருடைய பேரை எத்தனை தடவை கூப்பிட்டாலும் அதுக்கு அவர் மகிமைப்படுவதற்கு அவர் ஒருத்தர் தான் தகுதியானவர். அல்லேலூயா. நம்ம பேரை ஒருக்கா சொல்லிட்டு 2 தடவை சொல்லிடுனா நமக்கு அந்த தகுதியே வரமாட்டேங்குது. நமக்கு அந்த தகுதியே கிடையாது. ஸ்தோத்திரம். அதனால தான் நமக்கு கோபம் வருது. ஆனா இயேசுவுக்கு அப்படி இல்லை. அவருக்கு வேற எத்தனை தடவை சொன்னாலும் அவர் அதில் மகிமைப்பட்டுட்டே இருப்பார். அவருக்கு அவர் சொல்லும் போது எனக்கு கேட்டோன்னே ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலே ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். நீங்க இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லி பாருங்க, உங்க குடும்பத்துல விடுதலை நடந்துகிட்டே இருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். எல்லாரும் கொஞ்சம் எழுங்க நின்று முழங்கால் போட முடிஞ்சுன்னா முழங்கால் போடுங்க. இல்லாட்டா எலும்புன்னா எலும்பலாம். ஆனால் தயவு செய்து முடியாதவங்க உட்கார்ந்து கொள்ளுங்க. முடிந்தவர்கள் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தால் ஆண்டவரே உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த உபவாச ஜெபம் உங்களுக்கு வீணா இருப்பதில்லை. உங்கள் மன விருப்பங்கள் எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். உங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பார். ஆமென். நீங்க அநேக நாட்களாக ஜெபித்தும் பதில் கிடைக்காமல் விரும்பியும் உங்களுக்கு எந்த விதமான காரியம் நடப்பிக்காமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு விடுதலை இந்த உபவாச நாட்களை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஆமென். அநேக திறக்கப்படாத வாசல்கள் திறக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சாத்தான் அநேகரை கட்டி வைத்திருக்கிறான். அநேக நன்மைகளை கட்டி வைத்திருக்கிறான். அநேக பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிறான். அதெல்லாம் விடுதலை ஆகும். அவன் விடுவிக்கிற ஒரு வல்லமை அவன் கர்த்தர் நமக்கு ஆமென் அனுப்பி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அனுப்பி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜலம் பிரவாகித்து வருகிறது போல ஆமென் ஒரு விடுதலையை பரிசுத்த தேவன் உங்க குடும்பங்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ விசுவாசி, தேவனுடைய மகிமையை உனக்குள்ளே நீ காண்பாய். ஹல்லேலூயா. ஓ ராஜாலாரி கபாலாரி ஷாந்தலாரி யாரா